భాగవతం 75வது ఉపన్యాసం சோபகிருத் வருஷம் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி 1/8/5125 வெள்ளிக்கிழமை. 3வது ஸ்கந்தத்தில் 7வது அத்தியாயத்தில் 20 ஸ்லோகம் வரலும் பார்த்துருக்கோம். இப்போ 21வது ஸ்லோகம் தொடங்கணும். சிருஷ்டுவாக்ரே மகதாதீனி சவிகாராணி அனுக்கிரமாத் தேபியோ விராஜமுத்ருத்ய தமனு பிராவிஷத் விபு. முதல்ல இந்திரியாதி காரியங்களோடு கூட மகதாதிகளை சிருஷ்டித்து அவற்றை கொண்டு பிரம்மாண்டத்தையும் படைத்து அதிலே சமஷ்டி புருஷனாகிற பிரம்மாவையும் படைத்து அவனிடத்திலே பிரவேசித்தான் பரமபுருஷன் என்னும் மொழிந்தீர். யமாஹுராத்யம் புருஷம் சஹஸ்ராங்கிரி உருபாதகம் யத்ர விஸ்வ இமே லோகாஹ சவிகாசம் சமாசத்தே. அப்படி பிரவேசித்தவனான ஆத்ய புருஷன் அவன்தான் பிரவேசித்தவன் என்று சொல்லுகிறார்கள். அவன் 1000 பாதங்களும் தொடைகளும் கைகளும் உடையவன். அவனிடம் இந்த லோகங்கள் விகாசத்துடன், அதாவது விஸ்திருத ரூபத்துடன் நன்கு இருக்கின்றன. யஸ்மின் தசவித பிராணஹ சேந்திரியஸ்திரிபிருத் த்வயேரிதோ யதோ வர்ணாஹ தத் விபூதிர் வதஸ்வனஹ. எவனிடம், அதாவது எந்த விராட் புருஷனிடம் 10 விதமான பிராணன்கள், எப்படின்னா இந்த பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நாகம், கூர்மம், கிருகரம், தேவதத்தம், தனஞ்சயான் என்ன 5. அதுக்கு மேலே பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் என்னும் ஒரு 5. இப்படி 10 பிராணன்கள். இந்திரியங்கள், இந்திரியார்த்தங்களான சப்தஸ்பர்ச ரூபரச கந்தங்கள், அப்புறம் அந்த இந்திரியங்கள். அதுக்கு மேலே திருவிருத்துன்னு சொல்றதுனால அந்த சத்துவம் ரஜஸ் தமசு என்ற 3ஓட கூடி இவைகள் யாவும் இருக்கின்றன. எவரிடம் வர்ணங்கள் நிலை பெற்றுள்ளனவோ அவனுடைய சொத்துக்களை அப்படி விபூதிகள்னா சொத்துகள், அவைகளை சொல்லுவீராக என்று கேட்கிறார். எத்திர புத்திரைச்ச பௌத்திரைச்ச நப்திருபிஹி சஹ கோத்ரஜைஹி பிரஜா விசித்ராகிருதய ஆசன் யாபிரிதம் ததம். பிரஜா விசித்ராகிருதய ஆசன் யாபிரிதம் ததம். எந்த விராட் புருஷனிடத்தில் புத்திரர்கள், பௌத்திரர்கள், கொள்ளு பேரன்கள், அவர்களோட அந்த கோத்திரத்தில் பிறந்தவர்களுமாய் விசித்திரமான தேகங்களை உடையவைகளுமான பிரஜைகள் வாழ்ந்தார்களோ, எவர்களாலே இந்த அண்டம் வியாப்தமாய் இருந்ததோ அவைகளை பற்றி சொல்லுங்கள். முன் கல்பத்தில் நடந்த செட்டி இதை பற்றி கேட்கிறார் விதுரர் மைத்ரேயர் இடத்துல. பிரஜாபதீனாம் சபதிச்சக்லிபே கான் பிரஜாபதீன் சர்காச்சைவ அனுசர்காச்ச மன்வந்தராதிபான். பிரஜாபதிகளுக்கு அந்த விராட் புருஷன் பதியாக இருக்கிறவர். அவர் எந்த பிரஜாபதிகளை சிருஷ்டித்தார்? விராட் புருஷன், அதாவது பிரம்மாவினிடத்திலே பிரவேசித்திருக்கிற பகவான், அவர் தான் விராட் புருஷன். அவர் எந்த பிரஜாபதிகளை சிருஷ்டித்தார்? சர்க்கங்கள், அப்புறம் அனுசர்க்கங்கள், அதாவது பெரிய சிருஷ்டிகள், அவாந்தர சிருஷ்டிகள், அப்புறம் மன்வந்தர அதிபர்களான மனுக்கள், இவர்களை பற்றி சொல்லுவீராக. ஏதேஷாமபி வம்சாம்ச்ச வம்சானுசரிதானி ச உபர்யதஸ்ச யே லோகா பூமிர் மித்ராத்மஜாசதே. இவர்களுடைய வம்சங்களையும் வம்ச அனுசரித்தங்களையும் பூமிக்கு மேலும் கீழுமுள்ள லோகங்களையும் சொல்லுவீராக. மித்ராத்மஜரே பூமேர் மித்ராத்மஜாசதே மித்ராத்மஜ ஆசதே இருக்கின்றனவோ. அதாவது மித்ராத்மஜர் என்றால் மித்ரா அவனுடைய ஆத்மஜர் பிள்ளை, அதாவது மைத்ரேயர். இவர்களுடைய வம்சங்களையும் சொல்லுங்கோ, வம்ச அனுச்சரித்தங்களையும் சொல்லுங்கோ. அந்த வம்சத்தில் வந்தவர்களுடைய சரித்திரம்,
பூமிக்கு மேலே உள்ள லோகங்கள், கீழே உள்ள லோகங்கள் யாவற்றையும் சொல்லுங்கள் மித்ராத்மஜரே, அதாவது மைத்ரேயரே. அடுத்து 27வது ஸ்லோகம். தேஷாம் சம்ஸ்தாம் பிரமாணஞ்ச பூலோகஸ்ய ச வர்ணய திரியங் மானுஷ தேவானாம் சரீஸ்ருபவதத்ரிணாம். அந்த லோகங்களுடைய நிலைமை விஸ்தாரம், அதுக்கு மேலே பூலோகத்தினுடைய நிலைமை விஸ்தாரம் ஆகியவற்றை வர்ணியும். திரியக்குகள், மனுஷர்கள், தேவர்கள், பாம்புகள், பறவைகள் இவற்றினுடைய சிருஷ்டியின் விதத்தை சொல்லும். கார்பம், அதாவது கர்ப்பத்திலிருந்து உண்டான பிராணிகள், ஸ்வேதஜம், பல்லி, கரப்பு முதலானவைகள், உத்திஜம், மரம், செடி, கொடிகள் இவற்றை பற்றியும் சொல்லும். குணாவதாரைர் விஸ்வஸ்ய சர்கஸ்தித்யப்யயாபயம் அப்யயாஸ்ரயம் ஸ்ருஜிதः ஸ்ரீனிவாசஸ்ய வியாச்சக்ஷ்வோதார விக்ரமம். விஸ்வத்தினுடைய சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரங்களுக்கு ஆசிரியமாய் உள்ள இந்த மூன்று ரூபங்கள், அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற குணாவதாரங்கள் பகவானுக்கு உள்ளன. அந்த அவதாரங்களாலே சிருஷ்டிக்கிற ஸ்ரீனிவாசனுடைய உதார விக்கிரமங்களை, அதாவது நிறைந்த லீலைகளை வர்ணியும். வர்ணாசிரம விபாகாம்ச்ச ரூபசீலஸ்வபாவதः ரிஷீணாம் ஜன்மகர்மாதி வேதஸ்ய ச விகர்ஷணம். வர்ணாசிரம விபாகங்களையும் அவற்றினுடைய அடையாளம், ஆச்சரணம், ஸ்வபாவம் இவற்றையும், ரிஷிகளுடைய ஜென்ம கர்மா முதலியவற்றையும், வேதத்தினுடைய விபாகத்தையும் சொல்ல வேணும். யஜ்ஞஸ்ய ச நிமித்தானி யஜ்ஞஸ்ய ச விதானானி யோகஸ்ய ச பதப்பிரபோ நைஷ்கர்மியஸ்ய ச சாங்கியஸ்ய தந்திரம் வா பகவத் ஸ்மிருதம். யஜ்ஞத்தினுடைய விஸ்தாரங்கள், கர்மயோகத்தினுடைய மார்க்கம், நைஷ்கர்மியம் என்று சொல்லப்படுகிற ஞான மார்க்கம், பகவானாலே ஸ்மரிக்கப்பட்ட, அதாவது சொல்லப்பட்ட பாஞ்சராத்திர சாஸ்திரம் இவற்றை பற்றி சொல்லுங்கள். பாகண்டபத வைஷமியம் பிரதிலோம நிவேசனம் ஜீவஸ்ய கதயோ யாச்ச யாவதீர் குணகர்மஜாக. பாபங்களை வளர்க்கும் மதங்களின் பேதம், பிரதிலோம யோனிகள் ஏற்பட்ட விதம், சத்வாதி குணகர்மங்களாலே ஜீவனுக்கு ஏற்படும் கதிகள் ஆகியவற்றை பற்றி சொல்லுங்கள். தர்மார்த்த காமயோ மோக்ஷாணாம் நிமித்தான்ய விரோததः வார்த்தாயா தண்டநீதேஸ்ச ஸ்ருதஸ்ய ச விதிம் பிரதக். பாவங்களை, அதாவது தர்மார்த்த காம மோட்சங்களுடைய பிராப்திக்காக பரஸ்பரம் அவிருத்தமான சாதனங்கள், பிறகு வாணிஜ்யம், தண்டநீதி, பிறகு சாஸ்திர ஸ்ரவணத்துக்கான விதி இவற்றையும் நீர் சொல்ல வேணும். ஸ்ராத்தஸ்ய ச விதிம் பிரம்மன் பித்ருணாம் சர்க்கமேவ ச கிரக நக்ஷத்திர தாராணாம் காலாவயவ சம்ஸ்திதிம். ஸ்ராத்தத்தினுடைய விதி, பித்திருக்களுடைய சிருஷ்டி, கிரக நக்ஷத்திர தாரங்கள் அப்படின்னா கிரகம், நக்ஷத்திரம், தாரா அப்படின்றது உபகிரகம். நட்சத்திரம் தனியாக சொல்லிட்டார், அதனால் தாரான்றது உபகிரகம். உபகிரகங்கள், கால அவயவங்களுடைய ஸ்திதி இவற்றை பற்றி சொல்ல வேணும். தானஸ்ய தபசோ வாபி யச்சேஷ்டாபூர்த்தயோः பலம் பிரவாசஸ்தஸ்ய யோ தர்மோ யஸ்ச பும்ச உதாபதி. தானம், தபஸு, இஷ்டாபூர்த்தங்களின் பலம், தேசாந்தரம் சென்றவன் அனுஷ்டிக்க வேண்டிய தர்மம், ஆபத்திலுள்ள புருஷனுக்கான தர்மம் இவற்றையும் சொல்ல வேணும். ஏனவா பகவான் ஸ்துஷ்யேத் தர்மயோனிர்ஜனார்தனः சம்பிரசீததி வா ஏஷாம் ஏததாக்கியாஹி சானக.
தர்மங்கள் உண்டாவதற்கு காரணனான ஜனார்தனன் எதனாலே சந்தோஷமடைவனோ, எவர்களுக்கு அருளை பொழிவானோ இதை எமக்கு சொல்ல வேணும். அனுப்ரதானாம் சிஷ்யாணாம் புத்திராணாம் ச திஜோத்தம அனாப்ருஷ்டமபி ப்ரூயுஹு குரவோ தீனவத்சலாக. விதிகளை அனுஷ்டித்து பின்தொடர்ந்து நிற்கும் சிஷ்யர்களுக்கும் புத்திரர்களுக்கும் திஜோத்தமரே, கேட்கப்படாத விஷயத்தையும் கூட தீனவத்சர்களான குருக்கள் சொல்லுவார்கள். தத்வானாம் பகவம்ஸ்தேஷாம் கதிதா பிரீத்தி சங்கிரமஹ தத்ரேமம் கவுபாசீரன் கவு ஸ்விதனுஷேரதே. பகவன் தத்துவங்களுக்கு எத்தனை விதமான லயங்கள் ஏற்படுகின்றன. பிரளய காலத்திலே சம்ஹாரத்துக்கு விஷயமாகாமல் பகவானை பணிந்திருக்கிறவர்கள் யார், எவரவர் சம்சாரத்துக்கு உட்படுவர்கள், இவற்றை சொல்ல வேணும். புருஷஸ்ய ச சம்ஸ்தானம் ஸ்வரூபம் வா பரஸ்ய ச ஞானம் ச நைகமம் யத்தத் குரு சிஷ்ய பிரயோஜனம். ஜீவனுடைய ஸ்வரூபம், பரனுடைய ஸ்வரூபம், குரு சிஷ்யர்களுக்கு பிரயோஜனமான உபனிஷத் சித்தமான ஞானம், இவற்றை சொல்ல வேணும். நிமித்தானி ச தஸ்யேஹ புரோக்தான்யனக சூரிபிஹி ஸ்வதோ ஞானம் குதப் பும்சாம் பக்தி வைராக்கியமேவா. அந்த ஞானத்தை அடைவதற்காக எந்த உபாயங்கள் ஞானிகளாலே கூறப்பட்டுள்ளன. தன்னிடையே பூவான்களுக்கு, அதாவது தன்னிடையேன ஆச்சாரிய உபதேசம் இல்லாமல் புருஷர்களுக்கு சாஸ்திர ஞானமும் அதன் மூலமாக விளையும் பக்தி வைராக்கியங்களும் எப்படி ஏற்பட முடியும்? அதனாலே நீர் சொல்ல வேணும். ஏதான் மே பிருச்சதா பிரஷ்னான் ஹரேஹே கர்ம விவித்சயா ப்ரூஹி மே ஞஸ்ய மித்ரத்வாத் அஜயா நஷ்டசக்ஷுஷா. பகவானுடைய சேஷ்டிதங்களை அறிய விரும்பி இந்த பிரஷ்னங்களை பண்ணக்கூடிய ஹரியினுடைய அனாதி மாயையாலே, அதாவது பிரகிருதியாலே அறிவு குருடனான எனக்கு நீர் சொல்ல வேணும். மித்திரராக நீர் இருக்கிறபடியால். சர்வே வேதாஸ்ச யஜ்ஞாஸ்ச தபோதானானி சானக ஜீவாபய பிரதானஸ்ய ந குருவீரன் கலாமபி. வேதங்களை ஓதுவதும் ஓதுவிப்பதும் அவற்றின் பொருள்களை முறையே உணர்தலும் வேதங்களில் விதிக்கப்பட்ட யஜ்ஞாதிகளை அனுஷ்டித்தலும் உபவாசம் முதலான தபஸுகளும் பகவானை உள்ளபடி அறிந்து உபாசித்தலும் ஆகிய இவையெல்லாம் அனகரே, அதாவது பாபமற்றவரே, சம்சாரத்தில் அழுந்தி வருந்தும் ஜீவனுக்கு அதில் நின்றும் மீண்டு பகவானை பெறுவதற்கு வேண்டிய உபாயத்தை உபதேசித்து அபயம் கொடுக்கையாகிற தர்மத்தின் 16 ஒரு பாகத்துக்கும் ஈடாக மாட்டா. கலைக்கு கூட ஈடாக மாட்டா. அதான் 16 ஒரு பாகத்துக்கு ஈடாக மாட்டா. அது செய்யும் காரியத்தையும் செய்ய வல்லமையற்றவைகள் இவைகள். இதை கேட்டுட்டு சுகர் சொல்ற. ஸ்ரீ சுக உவாச்ச சயித்தம் ஆபிருஷ்ட புராண கல்பஹா குருப்பிரதானேன முனிப்பிரதானஹ பிரவருத்தஹ ரிஷோ பகவத்கதாயாம் சஞ்சோதிதஸ்தம் பிரஹசன்னிவாஹ. குருஸ்ரேஷ்டனாகிற விதுரனாலே இப்படி புராண விஷயம், அதாவது போன கல்பத்தை பற்றி வினவப்பெற்ற முனிஸ்ரேஷ்டரான மைத்ரேயர் பகவானுடைய கதைகளை சொல்லும்படி தூண்ட பெற்றவராகி மிகுதியும் சந்தோஷம் வளரப்பெற்று கேள்விகள் அழகாக இருக்கின்றமையாலும் மறுமொழி கூற தகுந்தவைகளாயும் இருக்கிறபடியால் புன்னகை செய்து கொண்டே அவரை பார்த்து இப்படி சொன்னார். இதோட 7வது அத்தியாயம் முடிந்தது. இதில் 42 ஸ்லோகங்கள். இதோட 75வது உபன்யாசம் முடிந்தது. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.